ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் கிச்சன். ரசகுல்லா எல்லாருக்கும் பிடிக்குங்க. இன்றைக்கி நம்ம அந்த டிஷ்ஷை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மில்க் பவுடரை வச்சு இவ்வளோ சாஃப்டாக ரசகுல்லா செய்ய முடியுமா? வாங்க பார்க்கலாம். மில்க் பவுடர் 150 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸில் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி, சர்க்கரை, ஏலக்காய் பொடி வேணுங்க, ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி கூடயே நம்ம மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 150 கிராம் மில்க் பவுடரை ஆட் பண்ணுறேன். இது கட்டி சேர விடாமல் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த பால் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது இந்த லெமனும் தண்ணியும் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு இப்போ பால் திரிஞ்சு போகும். இன்கேஸ் உங்களுக்கு பால் திரியல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்துடும். வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இதை ரிமைனிங் இருக்க வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. திருப்பி கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணி வைக்க போகிறோம். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 100 கிராம்ஸ் அளவு சர்க்கரை எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இது சைடில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக அதை நல்லா அமுக்கி பிசைஞ்சு சாஃப்டாக டோ வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம அதை உருண்டை பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிக்கிறது ரொம்ப சாஃப்டாக பிடிக்கணும். அமுக்கி பிடிச்சிங்கன்னா உங்கள் ரசகுல்லா சாஃப்டாக வராது. நல்லா மேலோட்டமாக கையில் வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. கிராக் இல்லாமல் சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு ஃபுல் சர்க்கிளாக வச்சுக்கோங்க. நம்ம இது பிசைறதுக்குள்ளே அங்கே நம்மளுக்கு சக்கரை பாவு ரெடி ஆயிரும். சக்கரை பாவு போய் பார்த்தோன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி நிலைக்கு வந்திருக்கும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒவ்வொரு பால்ஸாக நான் ட்ராப் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளறிட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் த சைஸ்க்கு பெருசாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், உங்கள் சுவையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மில்க் பவுடரில் ஒரு ரசகுல்லா நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு ஜாலியாக சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேவ் அ நைஸ் டே. பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.